ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். சேத்தாலி, இது ராஜஸ்தான்லேருந்து ஸ்பெஷலாக வந்து மெஹந்தி. இதில் கலரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. கூச்சல் போடுவாங்களா? எதற்காக கூச்சல் போடுவாங்க? எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்கன்னு சொன்னேன் மெஹந்தியோட கலரை பார்த்து. அது உண்மைதான். ஆஞ்ச், இங்க வா இங்க வா. ஆமா, உன்னை 2 கையால் இந்த மெஹந்தியை கொஞ்சம் தொட்டு கொடு. நீ தொட்டு கொடுத்தா பொண்ணு கையில் நல்ல கலர் பிடிக்கும். அம்மா, நான் போகட்டுமா? சரி. ஓகே, மெஹந்தி சடங்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன எப்படி ஆகிட்டு? ஆஞ்சி தொட்டு கொடுத்த மெஹந்தி பியா கையில் பட்டுட்டே. சாரி ஏண்டி, பரவாயில்ல விடு. சேத்தாலி, போய் ஃபாஸ்ட்டாக மெஹந்தி சடங்கு ஸ்டார்ட் பண்ணிவை. சாரி ஏண்டி, தெரியாமல் நான். பரவாயில்ல பியா, நீ ஒரு வேலை பண்ணு. ஃபாஸ்ட்டாக போய் கை கழுவிக்கோ, இல்லைன்னா கலர் பிடிச்சிடும். என்ன செய்கிறது? எப்படி இவங்களை தடுக்கிறது? இவங்களுக்கு என்ன உண்மையான உருவம் தெரிஞ்சிட்டேன்னா என்னால் 5 மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அடப்பட்டிக்கிற மோகினியால் வெளியே வரவும் முடியாது. கை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்கள் காலை க்ளீன் பண்ணி விடுறேன். வேணாம், இருக்கட்டும். என் கால் க்ளீனாக தான் இருக்குது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நழுவியே ஆகணும். அதுக்கு வழி என்ன? என்ன ஜிபியா, உன் கைனா மெஹந்தி அதுக்குள்ளே இவ்வளோ டாக்கா பிடிச்சிக்கு. யூ நோ தட் நோ மீன்ஸ் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இருக்காருல, அவர் உன் மேலே உயிரையே வச்சுப்பான்னு அர்த்தம். நான் கேள்விப்பட்டது வேற. மெஹந்தி ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா மாமியார் மருமக மேலே ரொம்ப அன்பாய்ப்பாங்களாம். அது சரி, இப்போ நீங்கள் ஏன் இப்போ மெஹந்தி பற்றியே பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா அது கேர்ள்ஸ் போட்டுக்கிறது. மெஹந்தி போடுறதுக்கு என்கிட்ட தான் வந்துட்டீங்க. ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன ஆனாலும் சரி, என் காலை யாரும் பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? மேம், இவ கையில் போட்டு விடுவா, நான் காலில் போட்டு விடுறேன். வேலை ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்ல. என்ன செய்யலாம்? இந்த ப்ராப்ளம்க்கு என்னதான் சொல்யூஷன்? Oh no! Oh my god! You stupid! நீ என் ட்ரெஸ்ஸையே ஸ்பாயில் பண்ணிட்ட. உன் கவனம் எங்கே இருக்கி? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். ப்ராமிஸாக நான் இது செய்யலை.
இது என்ன ஸ்பெஷல் டே, எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ரூபி, சாரி மேம். இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பரவாயில்ல விடு, யாராச்சும் தெரியாமல் தட்டிப்பாங்க. ஐ எம் சாரி. இங்கே பாருங்கக்கா, ரூபிக்கு அவட ரூமில் வச்சு அவளுக்கு மெஹந்தி போட சொல்லலாம். அதுக்குள்ளே அவளுக்கு மூடு சரியாகும்ல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் மேலே ரூபியோட ரூம்லேயே அவளுக்கு மெஹந்தி போட்டு விடுங்க. சரியா? ஆ சரி சரி. இது கங்காச்சலம். இதை ரூபிக்கு மெஹந்தி போட முன்னாலே தெளிங்க. இது தெளிச்சா காற்று கருப்பு எதுவும் அவளை ஆண்டாது. சரி. வேதஸ்ரீ, நீங்கள் மெஹந்தியை ரூமில் தான் நடத்த போகிறீங்கன்னா வந்தவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடலாம்ல. என்ன சொல்கிற? நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் இதுக்கு மேலே எப்படி தப்பிப்பேன்? ஃபாஸ்ட்டாக யோசி ரூபி, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம், நான் வேதஸ்ரீங்கிறவங்கள பார்க்கணும். நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்க, அவங்க உள்ளே தான் இருக்காங்க. பாந்தா கோயிலில் சந்திச்ச அதே குருமாதா, அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? அக்கா 1 மினிட். ரோஹிதர் கொடுத்த வஸ்திரங்களை எங்கே வச்சீங்கன்னு சொல்லுங்க. அது இந்த ரூமில் இருக்க கபட்டில் இருக்கு, எடுத்துக்கோ. ம். எங்கே போனாங்க? ஒரு கெட்ட செய்தியோடு வந்திக்க வேதஸ்ரீ. அந்த ஆவி இப்போ கல்லா இல்லை. அந்த மோகினிக்கு தன்னோட உண்மையான உருவம் கிடைச்சிட்டு. வேதஸ்ரீ மேடம் ரூம்லேயே மெஹந்தி போட்டு விட சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்லுவேன்ல, எனக்கு மெஹந்தி காலில் போட்டு விட வேணாம். சரி, அது உங்கள் விருப்பம். நாங்கள் கையில் மட்டும் போட்டு விடுறோம். கையை கொஞ்சம் முன்னாடி விடுங்க. கொடுங்க மேடம், உங்கள் கையை கொடுங்க. வேதஸ்ரீ, என்னாச்சு? மோகனாங்கிற அந்த ஆவி. மோகனாவா? என்னாச்சு? மோகனாக்குள்ளே இருந்த மோகினிக்கு உண்மை ரூபம் கிடைச்சிது. அப்படின்னா அவ கல்யாண ரூபத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ம். இப்போ அவள் எங்கேக்கா? இப்போவும் அவள் அந்த இடத்துல தான் சிறப்பட்டிருக்கா. அந்த இடமே மந்திரத்துக்குள்ளே இருக்கி. அதனால் அவளால் வெளியில் வர முடியல. ஆனால் அவள் வெளியால் வராமல் இருக்க மாட்டான். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வாள். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இருக்கி ஒரு முக்கியமான தகவலோடு வந்திருக்கேன். அந்த மோகினி சக்தியை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கி. அதிசக்தி வாய்ந்த உங்கள் மகண்ட கல்யாணத்தை நீங்கள் ஒரு தெய்வ சக்தியோடு நடத்தணும். குருமாதா, இப்போ நம்ம அதை தான் செஞ்சுட்டிருக்கோம். அதுக்காக தான் இந்த மேரேஜ் ஏற்பாடுலாம் செஞ்சுட்டிருக்கோம். என்ன? ஆமாம், அந்த தெய்வ சக்தியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தெய்வ சக்தியோடு அங்கே சேர்த்து வைக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார் அது? ரூபி. நடந்ததை இவ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டானா என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ரூபியா? யார் அந்த ரூபி? அம்மன்ட திருசூல அடையாளம் இருக்கிற பொண்ணு. அவள் ஆஞ்சலியா காலேஜில் தான் படிக்கிறாள். ஆமாம், அவங்க 2 பேரும் ஏற்கனவே நல்லா பழகினாங்க. எங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவள் தெய்வ சக்தின்னு தெரிஞ்சுது. இன்னைக்கு மெஹந்தி நடக்குது. அது முடிஞ்ச கையோட நாளன்னைக்கு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம். இல்லை, நீங்கள் எந்த ரூபியை பற்றி பேசுகிறீங்க? அவள் தெய்வ சக்தி இல்லை. அவள் தெய்வ சக்தியாக இருக்க முடியாது. தெய்வ சக்தி ஒருத்திக்கு தான் இருக்கி. அவள் யாருங்கிறது எனக்கு தெரியும். பிரியா மேம் என்ன காப்பாற்றுங்க, அவங்க என்ன கொண்டுருவாங்க.
யாரு? என்ன காப்பாத்துங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. யாருமே அங்கே இல்லையே. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. யாருமே அங்கே இல்லையே. ரூபி மேம் என்ன கொல்ல வராங்க. இங்கே யாராவது வாழ்க்கைக்குள்ள இங்கேருந்து இந்த போர்டையெல்லாம் அப்புறப்படுத்தணும். ரூபியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அந்த ரூம்லேயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க. என்னையும் கொண்டுருவாங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் வராது. வாங்க. வேணாம் மேடம், வாங்க நம்ம போயிடலாம். தப்பிச்சு போனவன் என்னை பற்றி உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுறது? கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும்.